பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலையில் மகிமைப்படுவதாக. இணைந்து கர்த்தருடைய நாமத்தை இந்த நாளிலே துதிக்க கர்த்தர் இந்த நேரத்தை தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 94ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வார்த்தையை வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால், அல்லேலூயா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆமேன் துணையாய் கூட இருப்பதை பல நேரம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறதில்ல, புரிந்து கொள்ள முடிகிறதில்ல. அல்லேலூயா. ஆனால் சங்கீதக்காரன் இந்த இடத்துல சொல்லும்போது, நீங்க மட்டும் எனக்கு துணையா இல்லாவிட்டால் என் மாம்சத்தில் உள்ள மரணம் அல்ல, ஆத்மா மௌனத்தில், ஆத்ம மரணம், ஆவிக்குரிய ஒரு மரணம் தேவன் துணையாயிராவிட்டால், அல்லேலூயா, உலக பாடுகள், உலக நெருக்கடிகள், உலக சோதனைகள் எதிர்த்து வரும்போது ஆமென் தாங்க முடியாத ஒரு நிலைமை வந்தால் ஒரு துணை, அது கர்த்தரே துணை. ஆமேன். சங்கீதக்காரன் அதை உணர்ந்து புரிந்து கொண்டு சொல்லுகிறான், ஆண்டவரே நீங்க மட்டும் எனக்கு துணையா இல்லைன்னா என் ஆத்மா அப்படியே மரித்து போயிருக்கும், மௌனத்தில் போயிருக்கும். இந்த கால வேளையில நம்முடைய எத்தனை சூழ்நிலைகளில் நாம் நிலை நிற்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதுவரை நிர்மூலமாகாமல் நிலை நிற்பது தேவனுடைய கிருபை. தேவன் நமக்கு துணையாயிருந்தது, தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணி நம்மை பின்தொடர்ந்து வருகிறார் என்பதை இந்த நாட்களில் அறிந்து கொள்ள அது ஏதுவாயிருக்கணும். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய பலத்தில் அல்ல தேவ பிள்ளையே, நம்முடைய முயற்சிகள் மட்டுமல்ல, முயற்சி அவசியம். ஆனால் துணையாயிருந்த தேவனால் இந்த தடைகளை நாம் கடந்து வந்தோம். துணையாயிருந்த தேவனால் இந்த சோதனைகளை கடந்து வந்தோம். துணையாயிருந்த தேவனால் இன்றைக்கும் கர்த்தரை நோக்கி கூப்பிட துதிக்க ஏதுவாயிருக்கிறது. நன்றி சொல்லி, ஆண்டவரே நன்றியுள்ள இருதயத்தோடு நீ எனக்கு துணையாயிராவிட்டால் என்றோ என் ஆத்மா மௌனத்தில் போயிருக்கு சொல்லி செபிக்கலாமா? நன்றி சொல்லி துதிக்கலாம். பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் தெய்வமே, ஆமேன். நீர் எங்களுக்கு துணையாயிருக்கிறீர் என்பதை இந்த வேதம் எங்களுக்கு நன்றாக கற்றுத்தருகிறதப்பா. எங்களுக்கு துணையாயிராவிட்டால் என்றோ எங்களுடைய ஆத்துமீக ஓட்டம் முடிந்து போயிருக்கும், நிராசையில் மூழ்கி போயிருப்போம், தேவனை விட்டு அகன்று போயிருப்போம். என் தேவன் எங்களுக்கு துணையாயிருந்து ஆண்டவரே நிர்மூலமாகாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆத்துமாவில் ஒரு பலனை தந்து தேற்றி தடுத்து தாங்கி நிறுத்தி வந்தீர். உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. உணர்ந்து உமக்கு நன்றி சொல்ல எல்லா தேவ பிள்ளைகளும் இந்த காலை வேளையில உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படியே செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் மட்டும் நமக்கு துணையாயிராவிட்டால் நம்முடைய ஆத்மா எந்தோ மௌனத்தில் ஆயிரு. God bless you. Praise the Lord. வேலடிக்கிற